வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறையாற்றலை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். நாம் சிம்ம ராசிக்குரிய ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவான பலாபலன்கள் அவரவருடைய திசா புத்திக்கு தகுந்தாற்போல் மாறுபடும். இந்த காணொளி வாயிலாக நீங்கள் பார்க்குற இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலம் நன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம் நேயர்களே. முதல் 3 தேதி வரைக்கும் போட்டியாளர்கள் மற்றும் வேலையாட்களுடைய தாக்கம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த 15 தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் சுப விரயங்களை தவிர்க்க முடியாது. ராசியில் கேதும் 7ஆம் இடத்துல ராகும் இருக்கிறனால குழப்பம், கண்டிப்பாக அதிகப்படியான சிந்தனைகள் வந்து போகும். அது ஞானத்திற்கான குழப்பமாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் செஞ்சால் தொழில்ல இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், தொழில் செய்து பலவாறான சிந்தனைகள், ஒரு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு அகலமான ஆழமான சிந்தனை இருக்கும், ஆனால் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தாமதம் இருக்கும். இந்த தன்மை ராசியில் கேதும் 7ஆம் இடத்துல ராகும் இருக்கிறனால இருக்கும். ஆனால் ஒரு ஞானியை போல ஒரு சிந்தனை கொண்ட நடத்தை உள்ள மனிதனாக நீங்கள் இருப்பீங்க. தொழிலில் போதும் அப்படிங்கிற எண்ணம், திருப்தி அடையக்கூடிய எண்ணம் வரும். 10 அப்படின்னு இருந்தால் இப்போ நீங்கள் போதும், இதெல்லாம் குறைச்சிக்கலாம், இந்த இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது போதும் என்ற மனத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு மேலே ஆதாயம் கருதி எடுக்கிற எந்த முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரும். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு 11ஆம் இடத்துல ஆகஸ்ட் 13க்கு மேலே அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துக்கு உள்ள என்ட்ராக போகிறார். 21ஆம் தேதிக்கு மேலே சூரியன், முன்னாடியே 17ஆம் தேதி சூரியன் என்ட்ரானாலும் மகம் 1ஆம் பாதத்தில் சூரியன் வர்றது அவ்வளோ உகந்ததில்லை. திரும்ப அவர் மகம் 2ஆம் பாதத்தை தொடும்போது 21 தேதி ஆயிரும். ஸோ அந்த 21 தேதிக்கு மேலே நாம் ஒரு நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் நேயர்களே. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குரு மென்டர் அப்படிங்கிறவங்களுடைய வழிகாட்டுதல் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் பெற்று அதை அனுபவிப்பீங்க, அதனால் பலனும் அடைவீங்க. அறிவார்ந்த முயற்சிகள், அதாவது விவேகத்தோடு கூடிய அறிவார்ந்த முயற்சிகளை எடுப்பீங்க. கண்டிப்பாக அது அதிகமாகவே இருக்கும். ஆகஸ்ட் 13க்கு மேலே 2ல் செவ்வாய் இருக்கிறனால வாக்கில் பொறுமை வேணும் நேயர்களே. 2ல் செவ்வாய் இருந்தால் ஒரு சிறு தலைவலி வந்து போகும், அல்லது நீர் கடுப்பு வந்து போகும் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் நீர் அருந்தணும், இவ்வளோ அளவு நீர் அருந்தணுங்கிறத தவறாமல் எடுத்துக்கணும். குடும்பத்தில் அக்கா மாமா அவங்களுடைய தொடர்பு ஏற்படும். அவங்க போவாங்க, உங்கள் வீட்டில் வர சாப்பிட இருக்க போவாங்க. இந்த நேரங்களில் அதன் மூலியமாகவும் அவங்கனால உங்களுக்கு உதவிகள் உண்டு, கண்டிப்பாக உதவி உண்டு. சுக்கிரனுடைய காரகத்துவமான ரெடிமேட் ஆடைகள், நகை, மீடியா சார்ந்த துறைகள், கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சுக்கிரனுடைய காரத்துவம் சார்ந்த தொழில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, பூர்வ புண்ணிய சொத்துக்காக, படிப்புக்காக சிறிது கடன் ஏற்படும், அல்லது முதல் குழந்தைக்கான ஒரு சமூக அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக சிறு கடன் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, சுப விரயம் இந்த மாதத்தில் அதிகமாக உண்டு. அதை நீங்கள் எந்தளவுக்கு சுப விரயமாக மாற்றிக்கணும், பலன் கொடுக்குற விதத்தில் மாற்றிக்க வேண்டியது உங்களுடைய புத்திசாலித்தனம் நேயர்களே. ஆகஸ்ட் 13 தேதிக்கு மேலே கடன் சுமையை பற்றின மனபாரம் உங்களுக்கு அறவே நீங்கும். அடடா, இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அது அந்த ஆகஸ்ட் 13 தேதிக்கு மேலே கண்டிப்பாக அந்த கடன் சம்மந்தப்பட்ட மனபாரம் உங்களுக்கு நீங்கிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பலம் கூடும், கண்டிப்பாக கூடும். உங்களுக்கு இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பரிகாரம், சுவாமி மலை முருகன் கோயில் முடிந்தால் நீங்கள் அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம்.
அல்லது லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபடலாம். நீங்கள் எள் கலந்த உளுந்த வடை நீங்கள் தானம் பண்ணலாம். அதாவது நீங்கள் வெள்ளை உளுந்தை வாங்கி நீங்கள் நீங்கள் தானம் பண்ணாமல் கொஞ்சம் கூட எள்ளும் கொஞ்சம் கலந்துக்கலாம். கலந்து உளுந்த வடையை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உளுந்த வடையை தானம் பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, சனியும் வக்கரமாக இருக்கிறனால, சனிக்குரிய எல்லையும் ராகுக்குரிய வெள்ளை உளுந்தையும் கலந்து நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய போட்டியாளர்கள், உங்களுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் நேயர்களே. நன்றி நேயர்களே.